ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட டெலிவரி ஸ்டோரி தாங்க நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். லாஸ்ட் வீடியோல வந்து எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆணுச்சு, நான் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டேன், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லாஸ்ட் எண்ட்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டெலிவரி ஸ்டோரி யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க கமெண்ட் பண்ணல அப்படின்னாலுமே நான் டெலிவரி ஸ்டோரி கண்டிப்பா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியுமே வந்து 2 சிஸ்டர் வந்து டெலிவரி ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேர் வந்து விஜயகுமார், இன்னொருத்தவங்க வந்து ஃபர்ஷித் பர்ஷியான்னு எனக்கு கரெக்டா நேம் சொல்றேனான்னு தெரியல. தப்பா சொல்லியிருந்தா சாரிங்க. அவங்க 2 பேருக்காகவும் ப்ளஸ் கேட்காதவங்களுக்காகவும் இந்த வீடியோ. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த விஜயகுமார், ஃபர்ஷித் பர்ஷியா அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து தம்பி டெலிவரி டேட்டு சொன்னது வந்து ஜனவரி 7, 2023 எனக்கு டேட் கொடுத்தது ஸ்கேன் ரிப்போர்ட் படி. பட் எனக்கு டெலிவரி ஆனது டிசம்பர் 31, 2022 1 வீக் முன்னாடியே தம்பி வந்து பிறந்துட்டா. நியூ இயருக்கு முத நாள் பிறந்தான். எல்லாருக்குமே கேட்கும்போது டெலிவரி டேட்டு வந்துச்சு. சில பேருக்கு வந்து டெலிவரி டேட்டு போ வந்ததுக்கு அப்புறம் கூட குழந்தை பிறக்காம இருக்கும், பெயின் வராம இருக்கும். அப்படியா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து எனக்கு ஒரு டெலிவரி 31 பிறக்கிறான் அப்படின்னா எனக்கு ஒரு 15 டேஸ் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு வலி வந்து லைட்டாக இடுப்புல அழுத்துற மாதிரி வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி தான் வலிக்குமான்னு கேட்குறப்ப குழந்தை பிறண்டு கொடுக்கறதுக்காக அது வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே சொன்னாங்க நார்மல் டெலிவரி ஆயிடும். எனக்கு வயிறு வந்து நல்லாவே இறங்கி வந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ற மாரி இருந்துச்சு. போனா குழந்தை இறங்கி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு நல்லாவே இறங்கி ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட லாஸ்ட் டேட் வர வர வந்து ரொம்ப இறங்கி வந்துருச்சு வயிறு. எல்லாருமே நார்மல் டெலிவரி ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு நம்பிக்கை வந்து 50, 50 தான் இருந்துச்சு. நான் எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7 மந்த் வரையும் பண்ணியிருந்தேன். அப்புறம் பண்ணல. அதுக்கப்புறம் டேட்டு வந்து 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடியே லைட்டா வலிச்சுட்டு இருந்துச்சு. அழுத்துற மாரி வலிக்குமா, அப்படி வலிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி பொறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நெறைய பேர் சொல்லியிருந்தது 1 வீக் முன்னாடியும் பொறக்கலாம். பெயின் வந்து இன்னுமே வரலையே வரலையேன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, பெயின் வந்து டக்குன்னு உடனே தான் வரும். முன்னலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாலாம் வராது. எப்போ வருதுன்னுலாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா 31 விடிய காலையில 5 மணின்னு நெனைக்கிறேன். நான் வந்து பாத்ரூம் போயிட்டு, யூரின் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து படுக்கிறேன். 5:30 5:30ன்னு நெனைக்கிறேன். இல்ல 5:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். 5:30க்கு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அப்போ வந்து படுக்கிறப்போ வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, யூரின் போயிட்டு தான் வந்து படுத்திருக்கேன். படுக்கும்போது என்ன தண்ணி வந்து லீக் ஆகுற மாரி இருந்துச்சு. 2 டைமு. அந்த மாரி லைட்டா வர ஆரம்பிச்சு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. படுத்து கொஞ்ச நேரம் கண்ணு கூட தூங்கவே இல்ல நான் அவ்வளவா. ஒரு அரை தூக்கமா இருக்கிறப்ப அந்த மாரி வரும்போது நல்லாவே தெரிஞ்சுச்சு. 2 டைம் வரும்போது டக்குனு எங்க அம்மாவ எழுப்பி விட்டு, அ ஆனா நான் இதுக்கு எப்படிலாம் இருக்கும் சிம்ப்டம்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே வந்து யூடியூப்ல நெறைய பார்த்து வச்சிருந்தேன். அப்போ வந்து என் அம்மாட்ட எழுப்பி வந்து தண்ணி இந்த மாரி வர மாரி லீக் ஆகுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு எங்க அம்மா எழுந்துச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி அதே மாரி வந்து லைட்டா வலி இருக்குன்னு சொன்னோனே, எங்க அம்மா எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வலி வந்துரும் இப்படி இருக்கு. சில பேருக்கு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்க்கு முன்னாடி கூடலாம் பெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 1 வீக் தானே இருந்துச்சு. சரி இது வந்து டெலிவரி பெயின் தான் அப்படின்னு சாரி டெலிவரிக்காக தான் அந்த மாரி பனிக்கூடை உடைஞ்சிருச்சு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனிக்கூடை உடைஞ்சிருச்சுங்கிறதே எனக்கு தெரியல. எனக்கு தெரியாதுல்ல அது. உடனே எங்க சித்திக்கு வந்து எங்க சித்தப்பா ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்ட்டாங்க. அவங்க விடியற்காலைல 5:30க்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து லைட்டா வந்து பிளட்டு கலந்து தண்ணீல இருக்கிற மாரி லீக் ஆனுச்சு. அப்ப நீங்க சித்திட்ட சொன்னேன் இந்த மாரி இருக்குன்னா, அந்த மாரி லைட்டா இப்ப பிளட் இருந்துச்சு அப்டின்னாலே வந்து டெலிவரி ஆயிடும். அது கன்ஃபார்ம் தான் அப்டின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து 10 கிலோமீட்டர் நன்னில ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் இருக்கு. ஜிஹெச்ல தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அங்க போயிட்டு காட்டும்போது என்ன பண்ணிட்டாங்க, பார்க்கும்போது எனக்கு வலி அப்ப வந்து எங்க சித்திலாம் வந்து ரொம்ப பயந்தாங்க. வலி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் வலி கிடையாது. அந்த வாட்டர் லீக் ஆனது மட்டும் தான் எனக்கு. அப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வளையல்லாம் போட்டு அதெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு படுக்க வச்சு பார்க்குறப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ப்ரெஷர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இது என்னன்னா, எனக்கு பசிச்சுச்சு. நான் வந்து இந்த வடை, பஜ்ஜி அதெல்லாம் வந்து நெறைய நான் சாப்பிட்டேன். தம்பி வயித்துல இருக்கும்போது. சரி நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பசிச்சுச்சுன்னு வேற சொல்லிட்டு, போற வழியிலே ஒரு கடை வந்து நல்லா சூடா போட்டிருந்தாங்க. விடியற்காலைல 5:30, 5:45க்கெல்லாம் போட்டவும், எனக்கு வடை ஏதாச்சும் வாங்கினோம், வடை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. குழந்தை பக்கம் வந்து வடை வச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் எனக்கு வலிலாம் கிடையாதா, சரின்ட்டு போண்டா அப்புறம் சாப்பிட்டுட்டு, டீ குடிச்சிட்டு, இப்போ ரிலாக்ஸா தான் போனோம்.
போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு படுக்க வச்சு பார்க்குறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடம்பு ஃபுல்லா எனக்கு வீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்ன நினைச்சேன்னா, ப்ரெஷர் இருந்துச்சுனால எனக்கு கை, கால் பிபி வந்து இருக்கு அப்படின்னாலே கால் வீக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு 7 மாசத்துலயே எனக்கு நல்லா வீங்கிடுச்சு கால். எப்ப பார்த்தாலும் வீங்கியே தான் இருக்கும். தலகாணி வச்சு தான் நான் காலுக்கு வச்சு படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு பார்க்கும்போது வந்து ஃபுல்லாவே வீங்கியிருக்கு. உனக்கு நார்மல் வீக்கம் கிடையாது. உடம்பு வயிறு எல்லாமே வீங்கி போயிருக்குன்னு பயமுறுத்திட்டாங்க. எல்லாமே வீங்கி போயிருக்கு. பிபி செக் பண்ணும்போது நான் வந்து ஆயில் ஃபுட் வேற எடுத்துட்டு போண்டா அந்த மாரி சாப்பிட்டாலே டக்குனு ப்ரெஷர் ஏத்தி விடும். நான் லாஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தின்னுட்டு போயிட்டேன். அது என்ன சொல்றாங்கன்னா, "நீ பயப்படுற அப்படி இருக்கு. அதனால பிபி வந்து 160 மேல போயிடுச்சு. பயப்படாத. ஒண்ணும் இல்லன்னா." நான் பயப்படவே இல்ல ஆக்சுவலா. ஆனா எனக்கு எப்படி இவ்வளவு ஏறுனுச்சுன்னே எனக்கு தெரியல. 160 ஆயிடுச்சுங்கன்னா, உடம்பு ஃபுல்லா வீங்கி போயிடுச்சு. கால் எல்லாமே வீக்கமா தான் இருக்கு. இது நார்மல் வந்து பிபினால வீங்கினது கிடையாது. இது இந்த மாரி இருந்து பிபியுமே 160க்கு மேல போயிடுச்சுங்கிறதுனால, இங்க பார்க்க முடியாது. ஆப்ரேஷன் பண்றதா இருந்தாலும், நார்மல் டெலிவரியா இருந்தாலும் மூச்சு திணறல் மாரி கண்டிப்பா வந்துரும். இவ்வளவு இருக்கிறதுனால. நாங்க இங்க பார்க்க மாட்டோம். நீங்க திருவாரூர் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து திரும்ப ஆம்புலன்ஸ் வச்சு அழைச்சிட்டு போகும்போதுமே, என் சித்தி 2 பேருமே கேட்டுட்டே இருந்தாங்க. வலிக்குதா? வலிக்குதா? பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் வலியே கிடையாது. ஒரு கழிச்சு மட்டும் லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுக்க வச்சு அழைச்சிட்டு போ சொன்னாங்க. ஆம்புலன்ஸ்ல. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணதுல அங்கேயுமே வந்து பிபி செக் பண்றதுலயே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நன்னிலத்திலேயே வந்து ஹாஸ்பிட்டல்ல எனக்கு திரும்ப ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சுன்னா, பாத்ரூம் போயிட்டு நிக்கும்போதே எனக்கு ரொம்ப லீக் ஆயிடுச்சு. வாட்டரு பனிக்குடம் உடைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. பாத்து அழைச்சிட்டு போயிட்டோம். திருவாரூர் போயிட்டு அங்க போயிட்டுமே எனக்கு பாத்ரூம் போன உடனே வந்து ஃபுல்லா நெறைய ஊத்த ஆரம்பிச்சுடுச்சு. பனிக்குடம் உடைஞ்சு. ஆ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணதுல வந்து பெயின் லைட்டா தான் இருந்துச்சு. அப்பப்ப லைட்டா அது ஒரு பெயினே கிடையாது அது. அந்த மாரி இருக்கும்போது செக் பண்ணும்போது பனிக்குடம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்னமோ வைப்பாங்க. அது வ ஒ அ குழந்தை பிறக்கிற மாரி இருந்தா வலி வந்துரும். இல்லன்னா இருக்காதுன்னோனே எனக்கு வச்சோனது வந்து வலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா, எனக்கு வந்து வலி வர்றதுக்கு லைட்டா தான் வலிச்சுட்டு இருந்துச்சு. வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து கரெக்ட்டா நாங்க அங்க போனது வந்து ஒரு 7:30 நான் கரெக்ட்டா அந்த டைம்லாம் நோட் பண்ணல. அப்டியே ஒரு 7:00ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் போறேன். அங்க போயிட்டு நெறைய டாக்டர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்றது, அப்டி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன ஆகுதுன்னு சொல்றப்ப, எனக்கு பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு அப்டிங்கிறத டாக்டர் சொல்லிட்டாங்க. பொறந்துரும் அப்டின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பயம் அப்டின்னா, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு தான் ரொம்ப இது அப்பையிலேருந்தே நான் வேல பார்க்கலைனாலுமே எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் இல்லையா? அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பனிக்குடம் உடைஞ்சிருச்சு. வலி இல்லாமலே பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க போல இருக்கு அப்டிங்கிறதுலயும் எனக்கு பயம் வந்துருச்சு. சரி ஆப்ரேஷன் தான் போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நெறைய நான் YouTubeல பார்த்துட்டேன். எப்டிலாம் சிம்ப்டம்ஸ் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த மாரி லேடீஸ்க்கு ஒயிட் படும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்துருச்சு அப்டின்னாலே கண்டிப்பா டெலிவரி ஆயிடும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் நெறைய YouTubeல சர்ச் பண்ணி நெறைய பார்த்து வச்சிருந்தேன். அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பனிக்கூடம் உடைஞ்சது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, ஆ எனக்கு அப்ப தெரியாதுல்ல. பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு, பெயின் வராமலே உடைஞ்சிருச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ! அப்படிங்கிற மாரி பயம். அதுக்கப்புறம் போயிட்டு படுத்திருந்ததுல லைட்டா தான் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஏதோ வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னேனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டைம் ஆக ஒரு 11 மணி அதுவரையுமே லைட்டா தான் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 11 மணி ஸ்டார்ட் ஆனுச்சு. 11 மணி 11:10ன்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா, ஐயோ! அந்த வலி வலிக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே நிக்கிது. அப்படியே கொஞ்சம் அப்படியே சல்லுன்னு வலி வச்சு அழுத்துட்டு, அப்புறம் அப்படியே கம்மியாகும் வலி. அந்த மாரியே தான் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த வலி அந்த மாரி தான் வலிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுவுமே சரி நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். சரி இப்படிதான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்படிதான் லாஸ்ட் வரையும் வலிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் நானு. ஆனா நல்ல வலிச்சு நல்லா அழுத்தி வலிக்கிற மாரி அப்படியே ஸ்டாப் ஆயிடும். 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப், 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப். கொஞ்ச நாள் நேரம் ஆக என்ன ஆனுச்சு அப்படின்னா, 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் அந்த வலி. அப்புறம் 1 நிமிஷம். அப்புறம் கன்டின்யூ ஆயிடுச்சு. நான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப எங்க அக்கா வந்து நர்ஸா இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து என்ன உடனே வந்து வலியில இருக்கேன். அப்போ வந்து திட்டுனாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே உன்ன ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். நான் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருந்தோம்ல. டாக்டர் வரையும் சொல்லியாச்சுல. இப்போ வந்து நீ வந்து வலிய வந்து அனுபவிச்சுட்டு படுத்துருக்கங்கிறப்ப, அ உங்க மாமியார், மாமனாரு, வீட்டுக்காரவங்க வந்து உன் வலிய தாங்குறாங்களா? வேணாம். எப்ப பொறக்குதோ அப்ப பொறக்கட்டும்னு சொன்னாங்கல்ல. இப்ப அவங்க வந்து வலிய தாங்க போறதில்ல. நீ தானே தாங்கிக்கிட்டு இருக்க. தேவையா இது உனக்குன்னு சொல்லவும், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவங்க போயிட்டு டாக்டர்ட்ட போயிட்டு கேட்கிறப்ப வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாமா? வலி தாங்க மாட்டான்னு சொல்லும்போது, அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. கை வச்சு பாருங்க எப்ப ஆகும்ன்னு பார்க்குறப்ப, அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இப்ப தான் வச்சுட்டு வந்திருக்கோம். என்ன வச்சாங்கன்னு தெரியல எனக்கு கரெக்ட்டா. அதனால உடனே கை வச்சு பார்க்கக்கூடாது. 5 மணிக்கு மேல தான் நான் கை வச்சு பார்ப்போம். 5 மணிக்கு மேலயுமே வந்து அ வ தல திரும்பலையா அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. 5 மணிக்கு மேலயும் பொறக்கல அப்டின்னா, 5 மணிக்கு மேல கை வச்சு 5 மணிக்கு தான் பார்ப்போம் கை வச்சு. 5 மணிக்கும்
அது நார்மல் டெலிவரிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆகல அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ நேரம் வலிய தாங்கி நார்மல் டெலிவரி ஆனாலும் பரவால்ல. 5 மணி வரையும் வலிய தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணோம்னா எவ்வளோ கொடுமையா இருக்கும். அதுவரை என்னால ரொம்ப முடியவே இல்ல. அப்பப்போ வந்து பிரஷர் செக் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாரி ஹெச்பிக்குமே பிளட் எடுத்து போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ கம்மி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு கரெக்ட்டா நான் படுத்திருக்கேன். அ மேல வந்து வந்து வால் கிளாக் இருக்கு. நான் வந்து இப்படி நிமிர்ந்து நிமிர்ந்து இப்படி பார்த்துக்கிறேன். நான் ஒவ்வொரு டைம் 5 மணி எப்ப ஆகும் 5 மணி ஆகும்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நகர்றது வந்து அவ்ளோ பெரிய விஷயமா இருந்துச்சு. மத்த நேரத்துல கூட போயிடும் போல இருக்கு. நான் வலிய தாங்கி தாங்கிட்டு நான் நிமிர்ந்து பார்க்கிறப்பலாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும். எப்படா 5 மணி வருங்கிறத எனக்கு ஆப்ரேஷன் அந்த டயத்துல அதுக்கு முன்னாடியாவது நான் நார்மல் ஆகணும்னு நினைச்சுட்டு இருந்தேனே தவிர, அந்த வலி வந்ததுக்கு அப்புறம் நான் நார்மலு, ஆப்ரேஷன் அத பத்தி யோசிக்கல. என்ன குழந்தைங்கிறதையுமே நான் மைண்ட்ல சுத்தமா கிடையாது. எனக்கு 5 மணி எப்ப தொடும், ஆப்ரேஷனாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாரியான நான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாரி வலி. நான் நிமிர்ந்து நிமிர்ந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் மணிய. ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் அழுதுட்டு நான் பார்க்குறப்பலாம் பார்த்தா, 2 நிமிஷம், 3 நிமிஷம் தான் நவுந்திருக்குமே தவிர, 5 நிமிஷம் கூட நவுந்திருக்காதுங்க. அவ்ளோ வலி. எப்படா 5 மணி ஆகும் ஆகுன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்க சித்தி 2 பேர் தான் என்ன ரொம்ப இது பண்ணாங்க. அவங்க என்ன டெலிவரி பெயின் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டயத்துல அவங்க கைய குடுத்து ரொம்ப வலி தாங்க முடியாம நான் கத்தும்போது, அவங்க கைய குடுத்து, "கைய வேணா நீ கடிச்சுக்கன்னா, நம்ம அந்த டெலிவரி பெயின்லலாம் வந்து கைய 2 ஆனாலும் ஆகும். அந்த அளவுக்கு வலிக்கும். ம் அ க கைய குடுத்து, கைய வந்து நீ கடிச்சுக்க. ரொம்ப உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா" கைய கடிச்சாலும் அத விடலாம் தாண்டி போயிடுச்சு வலி. அதுக்கப்புறம் கத்திக்கிட்டு நான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்பலாம் அழுவல மல்லு கட்டிட்டு இருப்பாங்கல்ல, சவுண்ட் வராம அந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறப்ப, நான் மட்டும் தான் வேகமா கத்திக்கிட்டு இருந்தேனா, அப்போ நான் யோசிச்சேன் நம்ம மட்டும் தான் நம்மள ரொம்ப அங்க வேற ரொம்ப நான் டீசென்சி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தவே இல்ல. அவ்வளோ அழுவ வந்தாலுமே ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம கத்திடக்கூடாது, கத்திடக்கூடாதுன்னு. பட் என்னால முடியலங்கிறதுனால வேகமா நான் அழுவ ஆரம்பிச்சுட்டேன். அழுதோனே எங்க சித்திய கட்டி பிடிச்சுக்கோன்னு சொன்னோனே, எங்க சித்தி நின்னுட்டு இருக்காங்க. நான் படுத்து அவங்கள புடிச்சுக்கிட்டு அழுவுறேன். வேகமா அழுவுதம்போது ரொம்ப அப்போ ஒரு நர்ஸும் வந்து எனக்கு வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மோஷன் போறதுக்கு பெயின் வலிக்கும்ல. சில டைம் வந்து வயிறு இப்ப லூஸ் மோஷன்லாம் அப்படின்னா, அந்த டயத்துல வயிறு ஒரு மாரி கலக்கி பண்ணும் தெரியுங்களா? ஒரு வலி வலிக்கும். அந்த வலி தான் வலிக்கும். அது வந்து என்ட்ட யாருமே எதுவுமே சொல்லவே இல்ல. இப்படிதான் வலிக்குங்கிறது. பட் எனக்கு அந்த வலி வந்து எனக்கு வந்தது. கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹாருக்கு முன்னாடியே அந்த வலி வந்துருச்சு. 1 ஹவர் நமக்கு முன்னாடி நான் கரெக்ட்டா நான் டைம் இது பண்ணலங்க. ஒரு 1 ஹவருக்கு மேல தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்பவே எனக்கு பெயின் வந்துருச்சு. அப்ப பொறக்க வேண்டியது. பட் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன வலின்னு தெரியல. மோஷன் போற மாரி தான் வலிக்குமா? வலிக்கவும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இங்கேயே கத்திட்டு தான் படுத்துருக்கிறேன் அப்படிங்கிறப்ப, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னா, நான் அங்க போயிட்டு நான் எப்படி போக முடியும்? எப்படி கத்தணுமே அங்க போயிட்டு. அங்க போய் கத்துனா அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லிட்டு, நான் இத கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு, குழந்தைய வந்து வெளியில புஷ் பண்ணணுங்கிறது யாருமே சொல்லவே இல்ல. அந்த டயத்துல இப்படி வலிக்கும். வெளியில புஷ் பண்ணணுங்கிறத எனக்கு யார்ட்டயுமே சொல்லவே இல்ல. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் பக்கத்து பெட்ல இருக்கிறவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாரின்னு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியுமாம். ஒரு டாக்டர் கிளினிக் வச்சிருக்காங்களாம் அவங்க தெரிஞ்சவங்க. அவங்க வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த மாரி தான் வலிக்கும். மோஷன் போற மாரி வலிக்கும். அப்போ வந்து நீ வெளியில புஷ் பண்ணணும் அந்த டயத்துல. அப்பதான் குழந்தை வெளில ஈஸியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு யாருமே சொல்லவே இல்ல. இந்த வலியா, அந்த வலியான்னு தெரியாம நான் அசிங்கமாயிடுமே, போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு இது கத்த முடியாதே, இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஆ இது பண்ணதுல எப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கிறேன் வெளியில வர்ற குழந்தைய. அதுக்கப்புறம் ரொம்ப கத்துனதுக்கு அப்புறம் ஒரு நர்ஸ் வந்து என்ட்ட வந்து சொன்னாங்க. "நீ இப்பவே எல்லா கத்தையுமே கத்திட்ட. உன்னோட எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, குழந்தை பிறக்கிற டயத்துக்கு இன்னும் ரொம்ப வலிக்கும். இதுவே ரொம்ப வலி தாங்க முடியாம தான் கத்திட்டு இருக்கிறேன். இத விட ரொம்ப வலிக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் எனக்கு? இத விட ரொம்ப வலி வலிக்கும். அப்ப நீ வந்து உன்னோட எனர்ஜி ஃபுல்லா இப்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, அப்ப கத்துறதுக்கு உனக்கு எனர்ஜியே இருக்காது. என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, "மோஷன் போற மாரி உனக்கு வலி வந்துச்சு அப்படின்னா சொல்லு." அப்படின்னா, அட கடவுளே! எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேல அந்த வலி தான் வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்க சித்திய அனுப்பிவிட்டு, எனக்கு அந்த மாரி தான் வலிக்குது. திருப்பி வர சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம், நான் ரொம்ப கத்துனத பார்த்துட்டு, அப்புறம் டாக்டர், நர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து செக் பண்ணதுல, தல வந்து திரும்பி குழந்தை பொறக்கறதுக்கு தான் அந்த வலி வலிச்சிருந்திருக்கு. பட் எனக்கு தெரியல. தெரியல அப்டின்னா, இது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாரி வலி வந்துச்சு அப்டின்னா, நீங்க வெளில புஷ் பண்ணீங்க அப்டின்னா, குழந்தை பிறக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு ஒரு புஷ் பண்ண சொன்னாங்க. பண்ணியும் எடுத்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நர்ஸ் வந்து வயித்துல இருக்கிறப்ப அவங்க டாக்டர் இது பண்ணும்போது, வயித்துல கை வச்சு அழுத்தும்போது டக்குன்னு வெளில வந்துட்டு, நான் ரொம்ப வான்ட்டு கத்தும்போது வந்து என்ன ஆச்சுன்னா, குழந்தை வெளில வந்துருச்சுங்கிறது தெரியும். அதுக்கு மேல என்னால எனர்ஜி இல்ல சுத்தமா. ஆனா என்ன ஏதோ எடுத்த மாரியான இது ஃபீல் இருந்துச்சு. சரி பொறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா! அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்படியே நான் கண்ண மூடியிருந்தேன். அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு என்ட்ட எழுப்பி விட்டு காட்டுனாங்க.
என்ன குழந்தை அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது தம்பியை பார்த்தேன் நான். அப்போ வந்து எனக்கு குழந்தை அதெல்லாம் வந்து எனக்கு மைண்ட்லேயே இல்லை. எனக்கு வலி நின்றுச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. என்ன குழந்தைன்னு பாரு, என்ன குழந்தைன்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்லும்போது ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னேன்னா அதுக்குள்ளதான் அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தையல் போட்டாங்க. அதுவுமே ரொம்ப வலிச்சு, அந்த பெயினுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தை பிறந்தப்ப வந்து கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த கிழிக்கிறது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிள்ளுவாங்கல்ல சும்மா, அந்த மாரி கிள்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெயின் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே நான் சமாளிச்சுட்டேன். அதுக்குள்ள பயப்படாதீங்க யாரும். பெயின் இருக்க தான் செய்யும். ஆம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வேலை பார்த்திருந்தா ஒரு வேளை எனக்கு வலி கம்மியா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டு. வேலை பார்க்காம இருந்ததுனால வலி ஏன்னா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கும்போது, அந்த பொண்ணு ரொம்ப இப்படி இப்படி செஞ்சு தான் தவிர சவுண்டே விடல. லாஸ்ட் குழந்தை வயித்துல வச்சு அழுத்துறப்ப கத்துவாங்க தெரியுமா? அது மட்டும் தான் அவங்க பண்ணுனாங்க. அப்ப நான் கேட்டேன் பொறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வலிக்கவே இல்ல? எனக்கு எடுத்தது வலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் ஒர்க் அதிகமா பண்ணுனாங்க அப்படின்னா, வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா எக்சர்சைஸ் பண்றாங்கன்னா, ஈஸியா பொறக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பெட்டு வந்து நார்மல் வார்டுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு டெலிவரி பெயினு கூட அன்னையோட தீர்ந்து போச்சு. இப்ப தையல் போட்டாங்க பாருங்க, அந்த வலி அவ்ளோ வலி. சல்லம் வச்ச மாரி வலிக்க ஆரம்பிச்சுது. நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. தம்பிக்கு ஃபீட் பண்ண கூட முடியாது. அவ்ளோ கஷ்டப்பட்டேன் ரொம்ப 1 வீக்கா. எனக்கு மட்டும் தான் வலிக்குன்ட்டு பாத்ரூம் போயிட்டுலாம் திருப்பிலாம் ரிட்டர்ன் வரும்போது அழுதுகிட்டே தான் வருவேன். நடக்க முடியாது சுத்தமா. காலு ஆப்ரேஷன் பண்ணவங்க எப்படி நடப்பாங்க, அந்த மாரி தான் நடந்து போயிட்டுருந்தேன். அப்ப எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு பக்கத்துல இருந்த பெட்ல இருந்தாங்கல்ல, அவங்கலாம் வேற எதுக்கு மாத்தும்போது, எப்பயாவது இப்படி பார்த்துப்போம்ல, அப்ப கேட்கிறப்ப தான் அந்த எல்லாருமே அழுது அழுதுட்டு தான் போகுதுங்க. அப்படிதான் வலிக்குன்னு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் கேட்பேன், இந்த மாரி வலிக்குதுன்னு கேட்கிறப்ப, அது இப்படிதான் வலிக்கும், அப்படிதான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வீக் கிட்ட இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ப்ளீடிங் வந்து 1 மந்த் வரையுமே இருந்துச்சு. அதனால நான் வந்து எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் யார்ட்டயும் இது கேட்டுக்கவும் இல்ல. அ அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். சரியாகாதோ, ஏதாவது ஆயிடுமோங்கிற மாரிலாம் நான் பயந்தேன். பட் அந்த மாரிலாம் கிடையாது. 1 வீக் வலிச்சுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் அதே மாதிரி வந்து ப்ளீடிங் வந்து 1 மந்த் கிட்ட தான் இருந்துச்சு. இதுவும் ரொம்ப நாள் போயிட்டே இருக்குமோன்னு நெனச்சேன். ஒரு 25 டேஸ் நெனைக்கிறேன் இருந்துச்சு. அப்புறம் நான் சரியாயிடுச்சு. அவ்வளோதாங்க. எல்லாமே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த வலி மட்டும் சொல்லிட்டேன். முக்கியமா நான் வந்து எனக்கு என்ட்ட யாரும் சொல்லல. அதனால தெரியாதவங்க நெறைய பேர் இருப்பீங்கங்கிறதுனால நான் சொல்றேன். அந்த மாரி வலி வந்துச்சு அப்டின்னா, வெளில புஷ் பண்ணுங்க. ஆ ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து என்னோட தப்பு யாரும் சொல்லவும் இல்ல. நான் யார்கிட்டயும் சொல்லல. நர்ஸ் வந்து சொன்னதுனால, இந்த மாரி வலிக்கும்ன்னு சொன்னதுனால, அதுக்கப்புறம் நான் சொன்னேன். மேபி ஒரு தம்பி வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பொறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே விதி இத்தன டைம் இந்த நேரத்துக்கு தான் பொறக்கணுன்றதுக்கு இருந்தாலுமே வந்து எனக்கு தெரியாததுனால தானே நான் வெயிட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன். அதனால தான் நான் உங்கட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேனான்னு தெரியல. மேக்ஸிமம் டெலிவரி ஸ்டோரி நான் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 7 டேஸ்ன்னு நெனைக்கிறேன். சாரி பொறந்ததுலேருந்து 3 டேஸ்ல நார்மல் டெலிவரினா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. எனக்கு 5 டேஸ் அனுப்பிச்சு அனுப்பல. ஏன்னா, எனக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப உடம்பு எனக்கு உப்பி போயிடுச்சு. நார்மலா நான் இருந்தத விட டெலிவரி 7 மந்த்து அதுவும் 9 மந்த்லாம் ரொம்ப குண்டா இருந்தேன். என் ஃபேஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா அவ்ளோ பெருசு குண்டா கருப்பா கழுத்தெல்லாம் அப்படியே அழுக்கு படிஞ்ச மாரி கருப்பு அந்த மாரி அசிங்கமா போயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் செக்கப் போனா நான் மூஞ்சியே பார்க்க மாட்டேன். சும்மா பவுடர் அடிச்சுட்டு பொட்டு அடிச்சுட்டு போயிடுவேன் அவ்வளோதான். ரொம்பலாம் நான் கேர் பண்ணிக்கவே இல்ல. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு மூஞ்சி. இப்ப அழகா இருக்கானா, இப்பைக்கு சொல்லலனா, அந்த அளவு இத விட ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தம்பி பொறந்ததுக்கப்புறம் ரொம்ப உப்பி போயிட்டு என்னாச்சு, எங்க மாமாவ வந்து நான் பார்க்கவே இல்ல. அதே மாரி எங்க மாமா வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி தான் என்ன வந்து பார்த்துட்டு போனாங்க. டிசம்பர் 12 வந்து பார்த்தாங்க. நான் டெலிவரி டேட்டுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தேன். ஏன்னா கரெக்ட்டா டெலிவரி ஆகணும்னு நெனச்சுட்டு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தேன். ஏன்னா வேற கம்பெனி மாறி இருந்ததுனால லீவ் குடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. டெலிவரி அப்ப இப்பவே வந்துட்டா அப்படிங்கிறதுனால டெலிவரி டேட் அப்ப வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே பெயின் வந்ததுனால அன்னைக்கு தான் கிளம்பி வந்தாங்களா, வெளியிலே தான் நின்னாங்க. வெளியிலலாம் என்ன பார்க்க கூட இல்ல. குழந்தைய மட்டும் தான் பார்த்தாங்க. என்ன உள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்லலாம் வந்து ஜென்ட்ஸ் வரலாம் 1 ஹவர் 2 ஹவர் வந்து பர்மிஷன் குடுப்பாங்க மதியத்துல. இப்ப நான் போற என்னோட நேரம் போல இருக்கு. ஜென்ட்ஸ் யாருமே உள்ள அலோடு கிடையாது. அதனால வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு வாம்சல்ல கார்ல படுத்து படுத்துட்டு வெளியில சாப்பிட்டுட்டு என்னையும் பார்க்க மாட்டாங்க. தம்பிய மட்டும் தூக்கிட்டு போய் காட்டுவாங்க. என்ன பார்க்கவே முடியாது. இருந்தாலுமே வந்து வெளியில வந்துட்டு கார்லயே தான் படுத்திருந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 நாள், 5 நாள் பிபி இருக்கு. ரொம்ப அதிகமாயிடுச்சு எனக்கு. பிபி இருக்கிறதுனால எனக்கு சரியவே ஆகவே இல்ல. ரொம்ப வீங்கி போயிடுச்சு. அவங்கள ஒரு தடவ மட்டும் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பெருசா, ரொம்ப குண்டா இருக்க மாரி என் கண்ணுக்கு அந்த அளவுக்கு நான் குண்டா இருந்திருக்கேன்.
அப்போ அதுக்கப்புறம் வந்து பிபி இருக்கனால என்ன அனுப்பவே இல்ல. 5 டேஸ் ஆனுச்சு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் அழுவ ஆரம்பிச்சுட்டேன். 5 நாளுக்கு மேல என்ன அனுப்பவே இல்ல. எனக்கு பிபி குறைஞ்சா தானே அவங்க அனுப்புவாங்க. பிபி குறையலங்கிறதுனால அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எதுக்காக அழுதேன் அப்டின்னா, 1 வாரம் தான் நான் லீவ் போட சொல்லியிருந்தேன். புது கம்பெனிங்கிறதுனால, புதுசா வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க வேற போயிடுவாங்களே! பார்க்க முடியலையேங்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அதனால நான் அழுதேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டயத்துல எனக்கு. என்னால பார்க்கவும் முடியல. எல்லாரும் டெலிவரி டேட் அப்ப ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த டயத்துலயும் என் கூட இல்ல. வேலையினால. அதுக்கப்புறமும் இப்ப இருக்கணும்னு நெனச்சேன். அப்பவுமே இருக்க முடியல. கரெக்ட்டா டெலிவரி டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அன்னைக்கு மறுநாள் 1 நாள் மட்டும் என் கூட இருந்துட்டு, மறுநாள் ஊருக்கு போற மாரியானது சிச்சுவேஷன். இருக்கணும்னா இருக்கலாம். பட் வேலை ஏற்கனவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். வேலை இல்லாதனால அப்படிங்கிறதுனால நான் அனுப்பி விட்டுட்டேன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டம். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப லென்த்தா போயிட்டுருன்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய நான் சொல்லல. ஓகே. ஷார்ட்டா சொன்னதே இவ்வளவா அப்படின்னு நெனைக்காதீங்க. இதுவரையும் எங்க வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய்.